ஹாய், ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில மார்வல் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துடைய 2 ட்ரெய்லர ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் 2வதா வந்த ட்ரெய்லர் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. டாக்டர் டூம் எவ்வளோ பெரிய வில்லன் அப்படின்றத காமிக்கிறதுக்காகவே அந்த ட்ரெய்லர் விட்ட மாரி இருந்துச்சு. என்னதான் இந்த படத்துடைய முக்கியமான கேரக்டரா டாக்டர் டூம் இருந்தாலும், மார்வல் ஃபேன்ஸ் மத்தியில அதிகமா பேசப்பட்ட பேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோபி. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல டோபி இருக்காரா இல்லையா? டோபி உண்மையிலேயே எக்ஸ்மேனோட சண்டை போடுறாரா? அப்படின்றத பத்தி தான் சோசியல் மீடியா ஃபுல்லாவே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோலயும் அத பத்தி தான் பார்க்க போறோம். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல இன்கர்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கப்போது. இந்த இன்கர்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத பத்தி தனி வீடியோ இருக்கு. முடிஞ்சா அத செக் பண்ணி பாருங்க. இங்க ஷார்ட்டா இன்கர்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். 2 யூனிவர்ஸ் ஒண்ணுக்கொண்ணு மோதிக்கிற ஈவென்ட்ட தான் இன்கர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்ஸோடைய ஆங்கர் பாயிண்ட்டா எர்த் தான் இருக்கு. அதனால 2 எர்த் மோதிக்கிச்சு அப்படின்னாலே இன்கர்ஷன்ஸ் ஆரம்பமாயிடுமாம். இந்த இன்கர்ஷன்ஸ் ஆரம்பிச்சு சரியா 8 மணி நேரத்துல 2 யூனிவர்ஸும் மொத்தமா அழிஞ்சிரும். இந்த கதைப்படி டோபி எர்த் 96283ல வாழ்ந்து வராரு. அந்த உலகத்துடைய ஒரே சூப்பர் ஹீரோ அவர்தான். எக்ஸ்மேன் வாழ்ந்து வர்றது எர்த் 1005ல. ஸோ கதையுடைய ஆரம்பத்துல டோபியோட உலகமும், எக்ஸ்மேனுடைய உலகமும் மோதிக்கப் போது. அதனால எக்ஸ்மேன் டோபியோட உலகத்த அழிக்க வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இங்க ஒரு கேள்வி வரலாம். 2 உலகம் மோதிக்கிச்சு அப்படின்னா, எதுக்கு எக்ஸ்மேன் டோபியோட உலகத்த அழிக்க வரணும் அப்படின்னு. இன்கர்ஷன்ஸ் உடைய கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, 2 உலகம் மோதிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு உலகத்த அழிச்சிட்டா, அப்போதைக்கு இன்னொரு ஒரு உலகத்த காப்பாத்திடலாம். இதனால தான் எக்ஸ்மென் டோபியோட உலகத்த அழிக்க வராங்க. இது மட்டும் இல்லாம மல்டிவர்ஸ் ஃபுல்லாவே இன்கர்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால, எக்ஸ்மென் டீம் ஏற்கனவே சில யூனிவர்ஸ அழிச்சிட்டு தான் டோபி யூனிவர்ஸ்க்கு வராங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போதைக்கு இது எல்லாமே ஃபேன் தியரியா தான் இருக்கு. இதுவரைக்கும் மார்வல் கிட்ட இருந்து அஃபிஷியலா இத பத்தி எந்த நியூஸோ, டீசரோ வரல. நம்ப முதல்ல பார்த்த சூப்பர் ஹீரோஸ் இவங்க தான். அந்த டைம்ல சிடி எல்லாம் வாங்கி ஸ்பைடர்மேன் படங்கள் பார்த்த ஞாபகம் எனக்கு ரொம்பவே இருக்கு. அதனால இவங்க 2 பேரையும் மறுபடியும் ஸ்க்ரீன்ல கொண்டு வந்தா, அது ஒரு நாஸ்டால்ஜியாவா இருக்கும் அப்படின்னு மார்வல் நெனச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல பழைய ஸ்பைடர்மேன்ஸ கொண்டு வந்து மார்வல் எப்படி கல்லா கட்டுனாங்க அப்படின்றத நம்ம நல்லாவே பார்த்தோம். ருசி கண்ட பூனை சும்மா இருக்காது. அதனால மார்வல்ஸ் இந்த ஃபார்முலாவ திருப்பி அப்ளை பண்றதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. அதுக்கப்புறம் சமீபத்தில ரிலீஸ் ஆன 2வது ட்ரெய்லர்ல அழிஞ்சு தீக்காடான ஒரு உலகத்த காமிச்சிருப்பாங்க. அது டோபியோட யூனிவர்ஸா இருக்கலாம் அப்டின்னும் சொல்றாங்க. டோபியோட உலகத்த அழிச்சிட்டு, அடுத்து எக்ஸ்மென் டீம் எர்த் 616 அழிக்க வராங்க அப்டின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஃபேன்ஸ் எழுதுற தியரி தான். ஆனா, இது உண்மையா இருந்துச்சு அப்டின்னா ரொம்பவே நல்லாருக்கும். ஃபேன்ஸோட கற்பனை அதிகமானதுனால என்ன விளைவுகள் வந்துச்சு அப்டின்றதையும் நம்ம தமிழ் படங்கள்ல நெறையவே பார்த்துருக்கோம். அதனால கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். எதுவா இருந்தாலும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மார்வல் ஃபேன்ஸ்க்கு ஒரு விருந்தா இருக்க போகுது அப்படின்றதுல சந்தேகமே இல்ல.